வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீ பாருங்கள், 19/5/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 18/5/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு ரிசல்ட்டு 990. இதுக்கு பார்த்தீங்கன்னா 0 வந்து நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா போர்டு வைஸாக மாறி வந்திருக்கு. நம்மளுக்கு ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துருக்கோம். இந்த 0 பார்த்திங்கன்னா ஒரு பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆல் போர்டு மட்டும்தான் வெற்றி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு மெயினாக வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து நம்மளுக்கு 1 மணிக்கு மட்டும் நம்மளுக்கு ஆல் போர்டு வெற்றி கிடச்சிருக்கு. 6 மணிக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல. 6-4 நாளுக்கு வந்து எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல. டபுள்ஸில் நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே வரலன்பா. 9-9-4-4 இது ரெண்டும் டபுள்ஸில் வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்தது வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4-1-6 இதில் பார்த்திங்கன்னா 4-1-6க்கு பார்த்திங்கன்னா இது ஆல் போர்டு ஃபெயில் ஆச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா 4-1 கிடச்சிருக்கு. 4-1 பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா போர்டு வீசா மாதிரி வந்திருக்கு. இந்த 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நேற்று 4ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்துருச்சு. அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஏ போர்டிலே வந்திருக்குது. நம்ம போர்டு வைஸாக மாறி வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தது. இங்கே திரும்பவும் பார்த்திங்கன்னா 4-1-6 அப்படின்னு வந்திருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒரு செட்டு இங்கே ஒரு செட்டு பாக்ஸு அதில் பார்த்திங்கன்னா 4-1 வந்து சேர்த்து தான் கொடுத்துருக்கோம். இதில் வந்து நம்மளுக்கு ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் வந்து 6ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடச்சிருந்தால் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3-5 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வந்துருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். ஏதாச்சும் ஒன்று பாஸ் ஆகிருந்திருக்கும். ஒரு செட்டாச்சும் நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கும். மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு மட்டும்தான் ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வினிங் கிடைக்கல. எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு. சரி பாருங்கள், அடுத்து 19/5/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 08, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 75, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 42. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 07, 05, 02, 87, 85, 84. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 074, 072, 054, 052, 874, 852. ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 87. 87லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. 6 மணிக்கு பாருங்கள். 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6-8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-1, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9-2. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 84, 89, 82, 61, 69, 62. பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 649, 642, 619, 612, 849, 812. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6-8. 6-8லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அவங்க கேசிங் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 08, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 42, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 17. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 04, 07, 02, 84, 82, 87. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 041, 047, 021, 027, 841, 827. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 08. 08லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு எல்லா ஷோவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டை மெயினாக டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து கேசிங் கொடுத்துட்ருக்கோம். மெயினாக வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க. போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும். அதனால் பார்த்திங்கன்னா மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க. 1 மணி, 6 மணி, 8 மணி இந்த 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 66, 88, 00, 22 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். அதே தான் நம்ம எப்போதும் சொல்கிறது தான். 6 மணிக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக டபுள்ஸில் வந்துட்டுருக்குது. திரும்பவும் நாளைக்கும் டபுள்ஸில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 மணிக்கு அடிச்சிருக்காங்க. நாளைக்கு 8 மணிக்கு கூட திரும்பவும் டபுள்ஸில் வரலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மாற்றி அடிச்சிட்ருக்காங்க. 6 மணிக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து டபுள்ஸில் அதிகமாக வந்திருக்குது. 6 மணிக்கு வந்திருக்குது. அதனால் 6 மணிக்கு டபுள்ஸில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே சிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி ஓகே நண்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.